என்ன இது? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. சரி பூமி, பிளான் சக்சஸ் பூமி. நிஜமாவா? ஆமா, இனி நீ பயப்படவே தேவையில்லை. இனி நீ ஹாப்பியா அங்க நடக்க போற பெர்ஃபார்மன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணு. அந்த இன்ஸ்பெக்ஷன் ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும். தேங்க்யூ செரி, தேங்க்யூ சோ மச். மேடமும் முதல் டெஸ்ட்ல என்ன பாஸ் பண்ணிட்டாங்க. இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்பாவை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கு பூமி தேங்க்ஸ்லாம் சொல்ற? நீ கரெக்டா ஃபோன் பண்ணி பிளான சொன்ன, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அவ்வளவுதான். ஹாப்பில? ரொம்ப ஹாப்பி. சரி சரி, நான் உடனே கிளம்புறேன். சரி, வச்சிடுறேன். மாமா. ஐயோ அப்பா, அப்பா, மாமா, அப்பா, 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 மாமா. அப்பா. சரி, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரி. அப்பா, அப்பா. அப்பா. பூமி, இந்தா குடு. அப்பா, 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 அப்பா. நீயா? நான் உன்கிட்ட ஏற்கனவே ககனை பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அவன் பேரை கூட உன் வாழ்க்கையில கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்படி அவனை சந்திக்கணும்னா என் பணத்தை தாண்டி தான் நீ போகணும்னு நான் சொல்லிருக்கேன்ல. அப்படி இருந்தும் நீ மறுபடியும் அவன் கூட சுத்திட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் மேல உனக்கு இருக்கிற காதலுக்கு முன்னாடி என் வார்த்தைக்கு மதிப்பில்லாம போச்சா? நான் கிழிச்ச கோட்டை தாண்டுற அளவுக்கு உனக்கு அவன் மேல அவ்வளவு காதலா? அப்பா, நான் அவரை எதுக்காக சந்திக்க போறேன்? என்னதான் நடந்துச்சுப்பா? அப்போ நீ அவனை சந்திக்கவே இல்லையா? நான் உன்னை சந்திக்கவே இல்ல. நீங்க வேணா செரியவே கேளுங்க. ஐயோ, அதாவது அண்ணனை நாங்க சந்திக்கவே இல்லை மாமா. அப்போ இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? அபூர்வா, அபூர்வா, அபூர்வா. மாமா. என்னாச்சு மாமா? வாய மூடு, வாய மூடு, வாய மூடு, வாய மூடு, வாய மூடு. என் பொண்ணை பத்தி நீ என்ன சொன்ன? அவனை பாக்குறதுக்காக என் பொண்ணு தன்னோட வளர்ப்பைய மறந்து நடந்துக்கிறான்னு சொன்னல. மாமா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் மாமா. நீ எதுவும் பேசாத. என்னோட மகளை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா? நான் அந்த நோக்கத்துல சொல்லல மாமா. சோபானா உயிர்னு சொல்றல, அப்ப அவ பெத்த பொண்ண நீ எப்படி பாத்துக்கணும்? என்ன உன்னோட உயிர்னு சொல்றல, அப்ப என் பொண்ணை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவியா? உன்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்க தேவையில்லை, குறைஞ்சபட்சம் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும்ல. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீ பூமியை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ற. அப்போ சோபாவையும் இதே மாதிரி நீ தான் என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பேன்னு எனக்கு இப்ப சந்தேகம் வருது.
எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த நோக்கமும் இல்ல மாமா. என் மகளும் அதே தான் சொல்றா. அம்மாவை கொலை பண்ணது அபூர்வாதான். நீங்க அங்க போகாமலே இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. இப்ப நான் எங்க போகணும்? என் பொண்ணு அந்த இடத்துக்கு போகவே இல்ல. ஆமா சித்தி, நான் போனது சுதாச்சந்திரன் மேடமை மீட் பண்றதுக்கு தான், அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு. நீ என்ன சொன்ன சித்தி? என் அப்பாவுக்கு உன் மேல சின்ன சந்தேகம் கூட வராதுன்னு சொன்னல. இப்போ நீயே பாத்தியா, எங்க அப்பாவே சொல்றாரு நீ தான் என் அம்மாவை கொலை பண்ணிருக்கன்னு. டிஎன்ஏ ரிப்போர்ட் வர அன்னைக்கு போலீஸ் வந்து உன்னை கூட்டிட்டு போகணும்னு அந்த சாமி கிட்ட வேண்டி குச்சித்தி. இல்லனா என் அப்பா கோவத்துல இருந்த அந்த கடவுள் கூட காப்பாத்த முடியாது. என் அத்தை மாமாவோட வாழ்க்கைய நீ நாசமாக்குன. சாரதா அத்தைக்கு நீ செஞ்ச அநியாயம் எல்லாமே வெளியில வரும். சின்ன பின்னமான 2 குடும்பங்களும் திரும்ப ஒண்ணு சேரும். நானும் என் புருஷனும் ஒண்ணு சேருவோம். நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஆனா நீ மட்டும் உன்னை நம்பினவங்கள ஏமாத்தி கொலை பண்ண பாவத்துக்கு ஜெயில்ல நாட்களை எண்ணிக்கிட்டு வாழ வேண்டியிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ சித்தி, நீ என்ன பண்றியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும். இத நான் சொல்லல, பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்லிருக்காரு. அண்ணி, என்ன இந்த டைம்ல வந்திருக்கீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? ஏன்னா உன் அண்ணன் தான் என்ன வர சொன்னாரு. அண்ணன் மேல உங்களுக்கு இருக்கிற காதலை பார்த்தா எனக்கு அந்த காதல் மேல இன்னும் நம்பிக்கை வருது. ஆமா, உன் அண்ணன் எங்க இருக்காரு? மேல ரூம்ல இருக்காரு போல. இந்த டைம்ல வர சொல்லிருக்காருன்னா அப்போ ஏதோ முக்கியமான விஷயமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நாளைக்கே கல்யாணம்னதும் எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காவும் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. சரி இருங்க அண்ணி, நான் அண்ணனை கூப்பிடுறேன். அண்ணா, 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 அண்ணி வந்திருக்காங்கண்ணா.